வணக்கம், ஏஞ்சல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாக்கோ நட்ஸ் கேக். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, நம்ம வீட்டிலேயே செய்யலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் இதை நம்ம வச்சு சாப்பிட்லாம். வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நான் 2 முட்டை எடுத்துருக்கிறேன். 1/4 கப் கோகோ பவுடர், 3/4 கப்பு சுகர் பவுடர், 1/2 கப் ஆயில் எடுத்திருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணணும். எலக்ட்ரிக் பீட்டர் வச்சாலும் ஓகே, இல்லை நீங்கள் மிக்சியில் வைக்கிறதா இருந்தால் 2 நிமிஷம் போல் இதை நீங்கள் மிக்சிலேயே பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா 2 நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதிலேயே 3/4 கப்பு மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர், இது நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சலிச்சு எடுத்துட்டு அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. நல்லா கலந்துக்கணும். இந்த மாவும் நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்சரும் நல்லா கலந்துக்கணும். இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் நம்ம இதுக்கு பால் நான் சேர்க்க போகிறேன். பால் ஒரு 3 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு நான் சொல்கிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கேக் பதத்துக்கு கொண்டு வந்துட்டோம். கேக் ட்ரே தான் எடுத்துருக்கிறேன். பட்டர் ஷீட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். இது நீங்கள் சின்ன சின்ன கிண்ணத்துலேயும் நீங்கள் இதை வச்சு செய்யலாம், வீட்டில் செய்கிறதா இருந்தால். இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு ஹோல்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன குச்சி வச்சு ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி பண்ணி விடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சின்னதாக ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கேக் ட்ரேவையும் அதில் வச்சாச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா 35 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் தான் இதோட டைமு. சிம்மில் வச்சுட்டு கரெக்ட் அது மேலே ஒரு சின்னதாக வெயிட் வைங்க. இல்லை நல்லா உங்களுக்கு மூடி நல்லா க்ளோஸ் ஆகிறதா இருந்தால் நோ ப்ராப்ளம். கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சா சின்னதாக வெயிட் மேலே வைங்க. இது மேலே நான் நட்ஸு சேர்த்துருக்கேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். சின்ன சின்னதாக அது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம கேக் மூடிடலாம். 45 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கேக் நல்லா சூப்பராக வெந்துருந்துச்சு. இப்போ இந்த ஓரங்களில் சின்னதாக நம்ம இந்த மாதிரி கத்தி வச்சு இந்த ஓரங்களில் கீறி எடுத்துக்கலாம். நம்ம கேக் வெளியே எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக இப்போ நம்ம வெளியே கேக் எடுத்து பார்க்கலாம். சூப்பராக வந்துருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. கரெக்டாக எனக்கு டைம் 40 நிமிஷம் பிடிச்சது இந்த கேக்கு. பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதை நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இது பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா ரொம்ப சூடாக வேறு இருந்துச்சு நான் கட் பண்ணும் போது. பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு கேக்கு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி.